சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 7வது அதிகாரம் 25வது வசனம். நம்முடைய பரலோக பிரதான ஆசாரியனான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 4 விதமான ஊழியம் இருக்கிறது. முதலில் அவர் நம் சார்பாக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக அவர் நமக்காக ஒரு பரிபூர்ண பரிகார பலியை கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க அவர் நமக்கு உதவுகிறார். நான்காவதாக நம்முடைய பெரிய பிரதான ஆசாரியராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக மன்னாவை தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் பிரதான ஆசாரியனாகிய மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தார். அவர் எங்கிருந்து வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அவர் தகப்பன் தாய் இல்லாதவர், அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர். தேவன் தாமே மெல்கிசேதேக்கின் அவதாரம் எடுத்து ஆபிரகாமுக்கு பரலோக உணவை கொண்டு வந்தார் என்பதை இது நிரூபிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு தம்முடைய சரீரத்தை பலியிட்டு இரத்தத்தை சிந்தினார் என்பதை பற்றிய தீர்க்க தரிசனம் இதுவாகும். இந்த பரலோக உணவை உண்பதன் மூலம் ஆபிரகாம் சோதோமின் ராஜா கொண்டு வந்த சோதனையை மேற்கொள்ள கூடுதல் பலம் பெற்றான். நமக்கும் இந்த பரலோக உணவு அவசிய தேவையாகும். இதன் மூலம் நாம் ஆவிக்குரிய பலத்தை பெறுகிறோம். பிள்ளை பருவத்திலும் இளமையிலும் முதுமையிலும் நாம் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு சோதனைகளையும் மேற்கொள்ள தேவன் வழியை ஏற்படுத்தியுள்ளார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனம். மெல்கிசேதேக்கின் கையிலிருந்து பரலோக உணவை பெற்றதன் மூலம் இந்த வெற்றி ஆபிரகாமுக்கு சாத்தியமானது. சோதனையின் போது நம்முடைய வேத அறிவும் தன்னம்பிக்கையும் நமக்கு உதவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 17 மற்றும் 18வது வசனத்தின்படி விசுவாசத்தினால் நாம் அவரிடம் சென்றால் மெல்கிசேதேக்கின் கட்டளையின்படி மகத்தான பிரதான ஆசாரியராக அவருடைய ஊழியத்தின் மூலம் நாம் பலத்தை பெறுவோம். அவர் எதிரியின் எல்லா உபாயங்களின் மீதும் நமக்கு வெற்றியை தருவார். தன்னம்பிக்கை அல்லது வேத அறிவு, உபவாசம் மற்றும் நீண்ட ஜெபங்களை சார்ந்தவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் மலடுகளாகவும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஊழியத்தால் எவ்வாறு பயனடைவது என்பதை அறிந்தவர்கள் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ரீதியில் பலமடைகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக நாம் முதலில் அறிவோம். இப்போது நாம் அவரை நம்முடைய ஆண்டவராகவும் ராஜாவாகவும் அறிவோம். பிறகு அவரை நம்முடைய பிரதான ஆசாரியனாக அறிவோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை எவ்வாறு உரிமை கொண்டாடுவது என்பதை கர்த்தர் நமக்கு கற்பிப்பாராக.